சனி பஞ்சம சனியா இருக்காரு. விருச்சிக ராசி அன்பர்களோட பஞ்சங்களையெல்லாம் போக்கக்கூடிய பாவத்துல சனி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆனா என்ன, தேவையில்லாத சேர்க்க அப்படின்றது ஒரு செய்யாத தப்புக்கு நம்ம தண்டனை அனுபவிக்கிறோம், அது மாதிரி வரும். குருனோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா உச்ச பார்வை வக்ர சனி மேல இருக்கும். அப்ப வக்ர சனியினோட பார்வையில இருந்து குரு நம்மளுக்கு அக்டோபர் 8க்கு மேல மீட்டு கொடுத்துருவாரு. விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த அக்டோபர் மாத பலன்கள் வந்து பாருங்க ரெண்டா பிரிக்கிறோம். ஒரு பகுதி, அதாவது அக்டோபர் 18 வரைக்கும் ஒரு பலன், ஆஃப்டர் அக்டோபர் 18 ஒரு பலன். ஆக நீங்க கொஞ்சம் தெளிவா கேளுங்க, ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், 4ஆம் பாவம் சுக தாயாஸ்தானத்துல ராகு. சுகஸ்தானத்துல ராகு ஏதோ ஒரு விதத்துல என்னோட கம்ஃபர்ட் ஜோன்ல ராகு அதிகப்படுத்துவோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகுவே கேரண்டி அப்படின்லாம். காரணம் என்ன அப்படின்னா, ராகுனோட ஒரு விஷயம் என்னன்னா, நல்ல ஆடம்பரம், நல்ல லாவிஷ்னஸ், நல்ல கம்ஃபர்ட், இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா கொடுத்துருவோம், கொடுத்துட்டு மறந்துடுவோம். ஆனா இது ஒரு பிளஸ். ஆனா மைனஸ் என்ன, தாயார் ஸ்தானமும் அது அப்படின்றதுனால எனக்கும் எங்க அம்மாக்கும் பெருசா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அம்மாவுக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது வருது, முக்கியமா ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வருது, இன்ஃபெக்ஷஸ் டிசார்டர்ஸ் வருது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்ப நம்ம சுகஸ்தானத்துல ராகு கொடுக்குற பிளஸ் மட்டும் நீங்க கன்சர்ன் வச்சுக்கோங்க, மைனஸை வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மறந்துடலாம். காரணம் என்ன அப்படின்னா, குருனோட பார்வை இருக்கு, குரு சண்டான யோகம் இருக்கு. அப்ப ராகுனால வரக்கூடிய கெடு பலன்களை குரு நடிஃபை பண்ணிடுவார். சோ பிளஸ் மட்டும் வச்சுக்கலாம், இது பெரிய பிளஸ். ரெண்டாவது, 5ஆம் பாவத்துல சனி. சனி பஞ்சம சனியா இருக்காரு. விருச்சிக ராசி அன்பர்களோட பஞ்சங்களையெல்லாம் போக்கக்கூடிய பாவத்துல சனி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆனா என்ன, இப்ப அவன் வக்ரகதி அடைஞ்சிருக்கான். நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதி இருப்பான். நவம்பர் 27 வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவான். நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி அவன் கண்டிப்பா உங்களோட பஞ்சங்களை எல்லாம் போக்கதான் போறான். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் மைனஸ் கிடையாது, சனி நம்மள டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய பொசிஷன்லயே இல்லை. ஸோ இதுவும் ஒரு பெரிய பிளஸ். அதுக்கப்புறம் குரு பகவான் 8ல குரு, அஷ்டமத்து குரு. பொதுவாக அஷ்டமத்து குரு அப்படின்னாலே வந்து பாருங்க, ஒரு சில விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும். என்னென்ன விஷயத்துல கவனமா இருக்கணும், தேவையில்லாத சேர்க்க அப்படின்றது ஒரு செய்யாத தப்புக்கு நம்ம தண்டனை அனுபவிக்கிறோம், அது மாதிரி வரும். அவ பேரு அவ சொல்லுக்கு ஆளாவ வாய்ப்பு உண்டு. வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவை. ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவை. இது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் காஷியஸா இருக்கு. 18க்கு அப்புறம் என்ன ஆகுது, ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, அஷ்டமத்து குரு உங்களுக்கு மாறி பாக்கிய குருவா வர்றாரு. அதாவது கடகத்துல போய் உட்கார்ந்து உச்சம் பெற்று உட்கார்றாரு. அப்ப பாக்கிய குரு உச்சம் பெற்று பாக்கிய குருவா உங்களுக்கு வந்து உட்கார்றான். அதுக்கும் மேல அவனோட உச்ச பார்வைகள் அப்படின்றது நல்லது செய்ய போகுது. அப்ப குருவை பத்தி கவலைப்பட்டுட்டு இருந்த ஒரு பெரிய ஒரு காம்ப்ளிகேஷன்ல இருந்த குருனால ஒரு பாதிப்புக்குள்ளான ராசி எது அப்படின்னா விருச்சிகம் தான். அந்த விருச்சிகமும் அக்டோபர் 18க்கு மேல குரு வந்து டிசம்பர் 3 வரைக்கும் உங்களுக்கு பாக்கிய குருவா வந்து நிறைய நல்லது செய்ய போறாரு. இது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா? சோ பாக்கிய குரு என்ன பண்ண போறாரு, ஏதோ ஒரு விதத்துல ஒரு அதிர்ஷ்டம், ஒரு குட் லக், ஒரு ஃபார்ச்சூன் அப்படின்றது குரு பகவான் கொடுக்க போறாரு. இதுவும் ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல குருனோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா உச்ச பார்வை வக்ர சனி மேல இருக்கும். அப்ப வக்ர சனியினோட பார்வையில இருந்து குரு நம்மளுக்கு அக்டோபர் 8க்கு மேல மீட்டு கொடுத்துருவாரு. இந்த வக்ர சனியினோட பார்வை வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தை விழுது இல்லையா, கண்ணில விழுது, அந்த ஒரு காம்ப்ளிகேஷன் வந்து ஒரு மீட்டு கொடுப்பாரு. ஓகேங்களா, அது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 10 தொழில் ஸ்தானத்துல அக்டோபர் 9 வரைக்கும் கேது பிளஸ் சுக்ரன் காம்பினேஷன். தொழில் ஸ்தானத்துல கேது. நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள், நீங்க படிக்கிற பிள்ளைங்களா இருக்கீங்க அப்படின்னா வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கான ஒரு பிராப்தம். ஓகேங்களா, பெரியவங்க தொழில் செய்யறவங்க இருக்கீங்க அப்படின்னா அந்நிய நாட்டு வருமானம், அந்நிய நாட்டுல தொழில் செய்யறதுக்கான ஒரு பிராப்தம், கடல் தாண்டி இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளுறதுக்கான ஒரு பிராப்தம், இப்ப ஃபாரின் கண்ட்ரிஸ் மூலியமா நிறைய வருமானம், இப்படி எல்லாம் வந்து வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. அக்டோபர் 9 சுக்கிர பகவான் வந்து பாருங்க தொழில் ஸ்தானத்துல இருந்து மாறி லாபஸ்தானத்துக்கு வர. அதுக்கும் மேல சுக்கிரன் வந்து பாருங்க உங்களுக்கு லாட் ஆஃப் 7 and 12. ஸோ அக்டோபர் உங்களுக்கு 9 வரைக்குமே நல்ல ஒரு உங்களுக்காக ஒரு லாவிஷா ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது, உங்களுக்காக வந்து பாருங்க நீங்க வந்து விருச்சிக ராசி லேடியா இருக்கீங்கன்னா நெகனெட்டு வாங்கிக்கிறது, நல்ல அழகான ட்ரெஸ்ஸஸ் வாங்கிக்கிறது, உங்களுக்கு அக்சசரிஸ் வாங்கிக்கிறது, உங்களுக்கும் உங்க ஸ்பௌஸ்க்குமான உறவு முறையில ஒரு நல்ல முன்னேற்றம். அதாவது உங்களுக்கும் உங்களோட மனைவி, இப்ப நீங்க வந்து விருச்சிக ராசி ஜென்னா இருக்கீங்கன்னா உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் ஒரு நல்ல அந்யோன்யமான உறவு முறை. நீங்க விருச்சிக ராசி லேடியா இருக்கீங்கன்னா உங்களுக்கும் உங்க கணவருக்கும் ஒரு லவ், ஒரு ரொமான்ஸ், இதெல்லாம் ரொம்ப வந்து எதிர்பார்க்காதீங்க. உடனே நாங்கெல்லாம் பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா உருகி உருகி லவ் பண்ணுவோம் அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க. இருக்கிறதுல ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா, இந்த அக்டோபர் 9 என்ன ஆகுது, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் தொழில் ஸ்தானத்துல இருந்து மாறி லாபஸ்தானத்துக்கு வரும். பொதுவா சுக்ரன் தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்தாலும் எந்த பாவத்துக்கு அதிபனோ அந்த பாவத்துக்கும் நல்லது செஞ்சிடும். ஓகேங்களா, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 7ஆம் பாவத்துக்கு அதிபன்றதுனால அந்த கலத்திர ஸ்தானம் உங்களோட ஸ்பௌஸ்க்கும் உங்களுக்குமான
உறவு முறையில ஒரு இணக்கம் அப்படின்றது ஏற்படும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி உங்களுக்கு ஆடம்பர செலவு அப்படின்றதும் ஒண்ணு நடக்கும் அப்படின்னு சொன்னேன். நீங்க நகை நட்டு வாங்கிக்கிறது அதெல்லாம் சொன்னேன். சரிங்களா? ஒரு வெள்ளி கொலுசு வாங்கிக்கிறது இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நடக்கும். அதுக்கப்புறம் அக்டோபர் 9 உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல இருந்து மாறி லாபஸ்தானத்துக்கு சுக்கிரன் வரான். ஆனா கன்னிக்கு வரான். கன்னி வீட்டுல சுக்கிரன் என்ன வரான்? நீச்சம் பெற்று அமர்றான். ஆனா நீச்சம் பெற்று அமர்ற சுக்கிரன் சூரியனோட இணையறான். அப்ப நீச்சபங்க யோகம் அப்படின்றது ஒண்ணு கிடைக்குது. ஆனா சனியினோட வக்ர பார்வை இருக்கு. அப்ப அக்டோபர் 18 வரைக்கும் என்ன ஆகும்? நான் செய்யக்கூடிய தொழில ஒரு ஆளுமை, அரசாங்கம் சார்ந்த ஒரு தொழில் இதெல்லாம் செய்யற ஒரு ஆளுமை இருக்கும். ஓரளவுக்கு லாபம் வந்து மட்டமா போகாது சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சாலும். ஏன்னா சுக்கிரனோட ஒரு கெடு பலன்கள் அப்படின்றது ஓரளவுக்கு குறைஞ்சிடுது சூரியனோட இணையும் போது. பியாண்ட் தட் கொஞ்சம் டைட் சுச்சுவேஷன்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை நீங்க ஓவர் கம் பண்ணிடுங்க. டைட் சுச்சுவேஷன்ஸ் எதனால வரும்? நான் என்னோட ஓவர் கான்பிடன்ஸ்னால. என்னால முடியும், இவ்வளவு முடியும், என்னால அவ்வளவு செலவு பண்ணு, இவ்வளவு செலவு பண்ணு, நான் பெருத்த லாபத்தை எடுத்துருவேன் அப்படின்னு பெரிய லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த அக்டோபர் 18 வரைக்கும் கொஞ்சம் டைட் சுச்சுவேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் அது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா ஓவர் கான்பிடன்ஸ் அப்படின்றதே உங்களுக்கு தொழில் ரீதியா லாப ரீதியா உங்களோட அதீத ஒரு கணக்கு இருக்கு பாத்தீங்களா? ஓவர் கான்பிடன்ஸ், அந்த கொஞ்சம் முரட்டுத்தனமா நீங்க செய்யறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தப்பு கணக்கு போட்டுறது, அது எல்லாமே சனியினோட வக்ர பார்வையினால செய்வீங்க. அக்டோபர் 18 சனியினோட வக்ர பார்வை அப்படின்றது நல்லிஃபை ஆயிடுது. அப்ப நீங்களே அதை ஓவர் கம்பம் பண்ணிடுவீங்க, நீங்களே அதை சமாளிச்சிடுவீங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்? பெருசா வந்து ஓவர் கான்பிடன்ஸ் அக்டோபர் 18 வரைக்கும் செய்யக்கூடிய தொழிலையும் வரக்கூடிய லாபத்திலையும் இன்வெஸ்ட்மெண்ட்லயும் வேணாம் அப்படின்றது தான் அர்த்தம். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாருங்க 12ஆம் பாவம் அயன சயன போஜன மூட்ச விரயஸ்தானத்துல புதன் பிளஸ் செவ்வாய். அப்ப நிறைய பேருக்கு மருத்துவ செலவு அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. சொத்து பத்து வாங்குவீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க, நரம்பு சார்ந்த நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. மருத்துவ செலவு அப்படின்றது வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பாருங்க, இது அக்டோபர் 18 சூரியன் வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் பாவத்துல வர சூரியன் பிளஸ் புதன் பிளஸ் செவ்வாய் சேர்க்கை 12ஆம் பாவம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் சார்ந்த ஒரு ஏதாவது தொழில் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த சக்சஸும் பண்ணுவீங்க, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்கும் பண்ணுவீங்க. பட் ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஆக விருச்சிக ராசி அன்பர்கள், எங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள்ல உங்களை எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்க. பெரிய லெவல்ல எங்களுக்கு கெட்டதா நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய லெவல்ல நல்லது மட்டும்தான் நடக்குது, கவலைப்பட வேண்டாம். ஸோ அந்த எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயத்த நீங்க கவனமா இருக்கீங்க அப்படின்னா இந்த அக்டோபர் மாதம் நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள்.